ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ்ஷோட தான் பார்க்க போகிறோம். பார்ட் 15. போன பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு தேங் வந்து எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பட் அவன் பண்ணதை இந்த ஜிமின் பையனும் ஜங்குக்கும் வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு தேங்கை செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க. தேங்கா ஐயோ எதுக்கு இந்த கர்மெல்லாம் பண்ணுறானுங்க, ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருப்பான். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 15. ஸோ இவங்க அப்படியே பேசி ஜாலியாக இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு மாதிரி யாரோ ரெட் கலர் saree கட்டிட்டு சல் சல்னு ஒரு சத்தம். இந்த சத்தம் கேட்டதும் ஜங்குக்கா டேடே அமைதியாக எனக்கு ஒரு நிமிஷம், ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரில, ஏதோ ஒரு கொலுசு சத்தம் மாதிரி, என்னடா வளர்றான் இவன் அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கும் கரெக்டாக அந்த சத்தம் கேட்குது. தேங்கா ஆமாண்டா எனக்கும் கேட்குது அப்படின்னு 3 பேர் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு அப்படியே தலை ஃபுல்லாக பூவை வச்சுட்டு அங்கே அப்படியே நடந்து வந்துட்டுருக்க மாதிரி தெரியுது. பின் போஸ் தான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போது அங்கேருந்து தேங்க சொல்கிறான், டேய் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு சொன்னாலே மோகினி கதை, அதில் மோகினி எப்படி இருப்பான்னு அவன் சொன்னான், நிறையா பூ வச்சுட்டு சிவப்பு கலரில் புடவை கட்டியிருப்பான்னு, அதே மாதிரி அந்த பொண்ணு கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னதும், என்னடா சொல்கிற, ஆமாம் மச்சான் பார்க்குறதுக்கு லைட்டாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவனுங்களும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 பேருக்கும் செம்ம பீதியாக இருக்குது. ஆனால் தேங்க்கா இதெல்லாம் கட்டுக்கதை தான், உண்மை இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அதனால் டே இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குல்ல, நம்ம ஏன் அந்த பொண்ணு முகத்தை போய் பார்க்கக்கூடாது அப்படின்றான். அப்படியே ஜங்குக்கா நாசமாக போகிறவனே, இது உனக்கு த்ரில்லிங்காடா, சாவை தேடி போகிற த்ரில்லிங்கா, நான் வரல, அந்த பொண்ணு கூட்டு போய் சாவடிச்சிருவலாம்லே, நான் வரமாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு அப்படியே நிற்கிறான். அவன் நின்றதை பார்த்தது இவனுங்க 3 பேருக்கா படப்படன்னு வருது. எதுக்குடா நிற்கிறா, இவளை நம்ம பார்த்துட்டுன்னு சொல்லி நிற்கிறாளா அப்படின்னு சொல்லி சடார்னு அந்த பொண்ணு திரும்புகிறா. அவள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, தேவதமாக இருக்கா. 3 பேரும் ஒரு செகண்ட் அவள் அழகில் அப்படியே மயங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஃபேஸுக்கு ஒரு மாதிரி லைட்டிங்லாம் வச்சு அவளோட நாக்கு அப்படி கீழே வரைக்கும் தொங்குது, தரையே தொட்டுச்சு அவளோட நாக்கு. அதை பார்த்துட்டு 3 பேரும் கத்திட்டு அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ தான் வாயின் அந்த பக்கம் வந்திருப்பா, எதுக்கு இவங்க இப்படி ஓடி வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தேங்காய் ஒரு பயத்தில் வாயினை கட்டி பிடிச்சி மோகினி மோகினின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ தேங்காய் என்ன வச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, அதாவது கரண்ட்டு கட் ஆகிட்டு இவனுங்க 2 பேர் எங்கே போய் விழுந்தானுங்கன்னே தெரில. ஆனால் தேங்காய் வாயினை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். வாயனா தேவம் என்ன பண்ணுறீங்க, விடுங்க, எதுக்கு இப்படி கட்டி தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ தேங்க அப்படியே வாயனை பார்க்குறான். அவனுக்கு இப்போ மோகினிலாம் கணக்கு தெரில, வாயன் தான் கணக்கு தெரியுறா. அப்போவுமே நினச்ச வாயன் இது ஏதோ ஜஸ்ட் ஒரு இல்யூஷன், நீ தானே என் மோகினி, அதான் என் கண்ணுக்கு நீ தான் தெரியல, வேறு யாரும் தெரியல அப்படின்னு அப்படியே வாயனை பறிச்சிருச்சிட்டு இருக்க. வாயனும் என்ன பேசுகிறீங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு கத்திட்டு இப்படி ஓடி வந்தீங்க, என்ன தான் பார்த்தீங்க அப்படி, அது உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அவன் நாக்கு தொங்குச்சு பாரு அப்படின்றான். என்ன தொங்குச்சு அப்படின்னு வாயன் வெளியில் வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே 3 பேர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஹே யார் அது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மோகினி மறுபடியும் திரும்புகிறான். மறுபடியும் அவளோட நாக்கு வந்து கீழே வரைக்கும் தொங்குது. ஆனால் வாயன் இதை பார்த்து சிரிக்கிறா. ஐயோ தேவன் இதை பார்த்து கத்துறீங்களா, போய் போய் இதை பார்த்தா கத்துனீங்க அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. கூடவே அவளோட ஃப்ரெண்ட் லிச்சி ரியாவும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏ எதுக்கு சிரிக்கிறீங்க, ஐயோ அது வேறு யாரும் இல்லை, அதுதான் கேபி. கேபியா, அது யாரு, ஐயோ தேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நாக்கு அவளுக்கு மோகினிக்கு தொங்குச்சு. அந்த மோகினி அவளோட நாக்கு அப்படியே வாயிலேருந்து எடுக்கிறா. ஆக்சுவலாக அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான், அந்த பேப்பரை நாக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காளுங்க, கட் பண்ணி, வேறு ஒன்றும் கிடையாது. அதை அப்படியே வாய்க்குள்ளே சுருட்டி வச்சுருக்காளுங்க. வாயை திறந்தது அது ஆட்டோமேட்டிக்காக நாக்கு மாதிரி கீழே வரைக்கும் தொங்கியிருக்கு, அவ்வளோதான் விஷயம். இதை வாயின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு இதுக்கு போய் பயந்தா என்ன கட்டி பிடிச்சிங்க, நான் கூட உங்களை ஏதோ தைரியசாலின்னு நினச்சேன் அப்படின்றா. எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சு. ஐய சரி அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறான். அவளே என்னோடய ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக அவளும் ரியாவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவள் வரா. ஆனால் உண்மையாகவே அந்த கேபின்ற பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கா. தேங்க் லைட்டாக அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கான். இதை வாயின் பார்க்குறா. இவர் எதுக்கு கேபியை பார்த்துட்ருக்கான், சரியில்லையே அப்படின்ற மாதிரி வாயனை பார்த்துட்ருக்கா. கேபியா அவளுக்கு தேங்காய் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஹேண்ட்ஸமான பசங்களை, அவளுக்கு இந்த கதையே தெரியாது.
தேங் வந்து வான ப்ரப்போஸ் பண்ணுது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்க ஆக்சுவலா அவங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க 2 பேருக்குள்ள எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. பட் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது கேபிக்கு தெரியாதுல்ல. ஸோ அவ பாட்டுக்கு தேங்க்கு கையெல்லாம் கொடுத்து, "ஹாய் ஐ அம் கேபி" அப்படின்றா. அவனுமே, "கேபியா? நான் கூட மோகினில நெனச்சேன். ஏன்? பார்க்க மோகினி மாரி இருந்தனா?" "ஆமா. உன் அக்காவா? உன் சிஸ்டரா? அவ சொன்னாளே, மோகினி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு." அதான் ஒரு செகண்ட் நானே மோகினியோன்னு நெனச்சேன் அப்படின்னு அவன ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நான் தேங்க் அப்புட்றான். இவ்வளோ நேரம் என்னோட மோகினி நீன்னு ஓயன சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்போ கேபி சொல்றானே அப்படின்னு ஓயனுக்கு அடுத்த ஷாக்கு. அப்படியே ஒரு செகண்ட் இவன் நம்மள ஏமாத்துறானா? அப்போ இவனுக்கு நம்மள பிடிக்கலையா? கேபிய தான் பிடிச்சிருக்கா? அப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணானே அப்போ அது எல்லாம் சும்மாவா பிராங்கா அப்படின்னு அவள் மைண்டுக்குள்ளே 1008 ஓடுது. அப்போ தான் ஓயன் கேட்குறா, தேங்க் ஒன் செகண்ட் எங்கே ஜங்குக் சீனியரும் ஜிம்மன் சீனியரையும் ஆளை காணுமே எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ரியாவும் லிச்சும் கேட்குறாங்க, ஆமாம் அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு. ஆமாம் அவனுங்க பயந்து இப்படி ஓடினானுங்க, எங்கே ஓடினானுங்க தெரிலையே அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா பாட்டியா, ஐயோ உங்கள் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, புதுசாக யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதே, இந்த மோனி வருஷத்தை இந்த கேபி போட்டு வந்துருவாளே, ஹாய் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவள் பாட்டுக்கு பாட்டி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அடிச்சு விடுறீங்கிட்டு, ஏய் தம்பி உன் கூட 2 பசங்க வந்தாங்கல்ல, ஆமாம் பாட்டி எங்கே அவங்க, மாட்டு தொழுவத்தில் இருக்கானுங்க, போய் அவனுங்களை எழுப்பி கூட்டு வரியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தேங்காய் மாட்டு தொழுவத்தில் இருக்கானுங்களா அப்படின்னு எல்லாரும் போய் பார்த்தா ஜிம்முனா மாட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு அங்கே இருக்கிற மாட்டுக்கு சாப்பாடு போடுவாங்கல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு செம்ம சிரிப்பு. 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்காளுங்க. ஆனால் தேங்காய் அட்ட கரும்பு பிடிச்சவனுங்கள எந்திக்கடா அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். டி மோகினி அங்கே மோகினி இல்லை, ஒரு விளக்கணி இல்லை. மோகினி இல்லையா? அப்போ அங்கே மோகினி இருந்தது யார்? நான் தான் அப்படின்ட்டு கேபி வந்து நிற்கிறாளா. அவனுங்களுக்குமே கேபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு நாக்கு அப்படின்னு போதும் அந்த டூப்ளிகேட் நாக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இதுங்க நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னு பிளான் போட்டு இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு. தெரிஞ்சதும் அப்படியே செம்ம அசிங்கமாக போச்சு. அதுவும் சாணியால் அடித்த மாதிரி வேறு ஆயிடுச்சு. வாய்னா பயங்கரமாக சிரிச்சிட்டே, நீங்கள் 3 பேரும் காலேஜில் எவ்வளோ கெத்தாக இருப்பீங்க, அதை பார்த்துட்டு நீங்களாம் செம்ம தைரியசாலி அப்படின்னு நினச்சேன். ஆனால் போயும் ஒரு நாக்கு கீழே தொங்குனதுக்கு பார்த்து இப்படி பயந்து இப்படி ஓடி வந்திருக்கீங்களே, தேங்க் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் 2 பேரும் மாட்டு தழுவத்தில், அச்சச்சோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவள் பாட்டுக்கு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கா தேங்கிட்டு வந்து, டே ஆள்கிட்ட சொல்லி வைடா, ரொம்ப கேவலப்படுத்துகிறா, அவள் என்னையே கேவலப்படுத்துகிறா போடாங்கிட்டு அப்படின்னு தேங்கும் சொல்லிட்டா. பட் தேங்க் லைட்டாக கேபை பிடிச்சிருக்கு போல். ஸோ கேபிட்ட போய், சரி நீங்கள் 3 பேர் இந்த ஊரில் தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இந்த ஊர் தானே எங்களுக்கு, அப்போ நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஆமாம் கேபி, அப்போ நீ ஏன் அப்போ தான் இவங்க 2 பேரும் வரும்போது வரல, இப்போ வந்திருக்க? ஆக்சுவலி நான் காலேஜ் போயிட்டேன். இங்கே ஊர் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, ஸோ அங்கே தான் நான் படிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டேன்னா அதனால வான் வந்தது எனக்கு தெரியும். பட் அவளை பார்க்க வர முடியல, எனக்கு படிப்பு இருந்தாலும் போயிட்டேன். அதான் காலேஜ் முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். அப்போ தான் கரெக்டாக என்னோடய சிஸ்டரும் லட்சியும் உங்களுக்கு பேய் கதை சொல்லிகிட்டு இருந்தாங்களா, அதான் வந்து பயமுறுத்தலான்னு இப்போ வந்தேன் அப்படின்றா. இதை கேட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு ஸோ ஃபனி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தேங் வந்து கேபியை பார்க்குறத வாயன் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுறா. இவன் ஏதோ சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுறான், ஏதோ தப்பாக இருக்கே, ஒருவேளை எனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அப்படியே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு மண்டையை குழப்பிட்டு இருக்கா. ஒரு வழி எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் வாயின்கிட்ட தேங்க் பேசவே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஜங்குக்கும் ஜிம்முன்னு தான் குட் நைட் வாங்கிட்டு போகிறாங்க. இவளுக்கு இன்னும் ஒரு டவுட்டு, ஒரு வேளை இருக்குமோ, தேங்க் ஒரு வேளை நான் பிடிக்கலையா அப்படின்னு ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு, ஏன் வயன் நீ கேபியோட அழகு கம்மியாவா இருக்க? இல்லை நீ அவளோட அழகாக இருந்தா என்ன, கம்மியாக இருந்தா என்ன, தேங்க்கு உன் ஃபேஸ் ஒன்றும் பிடிக்காதே, மனசு தானே முக்கியம்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு கேபியோட அழகில் வாங்கிட்டானா, அவளை பிடிச்சிருச்சா, என்னை எப்போ பிடிக்கலையா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் இல்லாமல் அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கா.
சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே காலையில் வரைக்கும் மேடம் தூங்காமல் அப்படியே கண்ணு கீழே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து அவள் பாட்டுக்கு எந்திச்சி வந்துட்டுருக்கா. அவங்க பாட்டி பார்த்துட்டு, என்னடி மூஞ்சி இப்படி இருக்கு, நைட்டு தூங்குனே இல்லையா? அது தூக்கம் வந்துச்சு, ஆனால் தூக்கம் வரல. என்னடி சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான் பாட்டி, விடு நீ, என்ன டென்ஷன் ஆகாத. சரிம்மா, நான் ஒன்று டென்ஷன் ஆக்கல. அப்போ கரெக்டாக தேவங்க ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. வந்துட்டு, என்னவா உன் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஜிம்மில் ஜங்குவுக்கு கேட்குறாங்க. அதுக்கு தேங்க பார்த்துட்டு, ஆமாம் என்னாச்சும் ஃபேஸுக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஐயோ, இவன் முன்னாடி அழகாக இருக்குன்னு நினச்சா இப்படி வர கேவலமாக வந்து வர உட்காந்துருக்கனே. அது ஒன்றும் இல்லை, நைட்டு சரியாக தூக்கம் இல்லாதான். ஏன் தூங்கலை? அது தூக்கம் வந்துச்சு, ஆனால் அம்மா ஞாபகமாக இருந்துச்சா, அதான் லைட்டாக தூக்கம் வரல, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறா. அப்படியா, நான் அங்கே அம்மாட்ட கூப்பிட்டு போவோம் அப்படின்னு கேட்குறான். இல்லை வேணாம், நான்லாம் வரமாட்டேன். வரமாட்டியா? நீ தானே சொன்ன உங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குன்னு, அப்புறம் என்னவா பார்க்க போகலாம். இல்லை, நான் இன்னும் 2 நாளில் திருப்பி போயிடுவேன்ல, அப்போமா எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன். ஆனால் நீ சொல்கிறத நம்புகிற மாதிரி இல்லையே. ஏன் நம்புகிற மாதிரி இல்லை? இதுதான் உண்மை. ஓ ஓகே, உண்மைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வானை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளுக்கு 3 பேர் வரான். அதுவும் கேபியா நேராக வந்ததும் தேங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா. இதை பார்த்த வாயனுக்கா, என்ன நானே தேங்க பக்கத்தில் உட்காராம எங்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன், அவன் என்ன போய் உட்காந்துக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லிச்சி நேராக வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, என்னடி கேபி போய் வாயின் பக்கத்தில் தேங்க பக்கத்தில் போய் உட்கார்றா, நீ என்னடா நான் இங்கே உட்காந்துருக்க, உட்காந்துட்டு போகிறான். இதில் என்ன இருக்க, போய் சொல்லாத, உனக்கு தான் தேங்காய் பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமா? நான் எப்போ சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே அவனை எனக்கு பிடிக்கணும். உருட்டாதடி, எனக்கு தெரியும் எல்லாம். என்ன தெரியும்? லூசு மாதிரி பேசாத அப்படின்னு அவளை லூசுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. லிச்சியா, என்னையா லூசுன்ற? சரி அப்படின்னு அப்படியே வாயனே தான் பார்த்துட்ருக்கா. வாயனுக்கா, அவங்க 2 பேர் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயனுக்கிட்ட கூட பேசியிருக்க மாட்டான், ஆனால் அவகிட்ட நல்லா சிரித்து பேசுகிறான். இதை பார்க்குற ரியாக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன கேப்பி பண்ணிகிட்ருக்கா, இதுக்கு இவங்கிட்ட உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் ரியாவே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. பட் சரி விடு, இவ எப்போ எல்லார்ட்டையும் சிரிச்சு தான் பேசும் அப்படின்னு அவள் எதுவும் கண்டுக்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வாங்கிக்கிட்டு வர, வேண்படின்னு மூக்கில் வேறு க்ரீமெல்லாம் தடவி விட்டுட்ருக்கானுங்க. சும்மா இருங்கடி, இருக்கிற கடுப்பில் நீங்கள் வேறு. ஆமாம், உன் கண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? ஒழுங்கா நீ ஃபேஸ்க்கு இது மெயின்டைன் பண்ணுறதா இல்லையா? வர உன் ஃபேஸில் சுருங்குது பாரு, கிளவி மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு இன்னும் ஷாக்கு. ஒரு வேளை நாளாக நான் வயசாகிட்டே போகிறேன்னா என் ஃபேஸ் கேவலமாயிட்டே போதோ, அதனால தான் எனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு அப்படிலாம் வேறு அவளை இமேஜின் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஆல்ரெடி நிறைய இமேஜின் பண்ணி வச்சுருக்கா. இந்த லட்சத்தில் இவளுக்கு வேறு கொஞ்சமாக ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறங்கிற பேர் சொல்கிறாளுங்க. பட் அதை விளையாட்டுக்கு எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ இல்லைச்சு திரும்பியும் கேட்குறா, நீ ஓகேவா? ஏன் உன் கண்ணெல்லாம் இப்படி இருக்குது, உண்மையை சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன்டி இப்படி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லடி, எது கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க. பெருசாக ஏதோ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. உனக்கு எதுவும் தேங்கும் கேபியும் பேசுகிறத பார்த்து பொறாமையாக இருக்கா என்ன? சீச்சி, அதெல்லாம் இல்லையே, எனக்கே அதெல்லாம் இருக்க போகுது. நீ பாட்டுக்கு சும்மா பேசாத, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு குளிக்க கிளம்பிட்டா. ஏதோ நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்க 3 பேரும் நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டானுங்க. அப்போ கேபியா ஒரு மாதிரி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தாலே சரியாக்கிட்ட, ஏண்டி உடன் சென்னடி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. அதான் எனக்கும் தெரியல, இரு கேட்குறேன் அப்படின்னு. கேபி, என்னாச்சு, எதுக்கு பல கட்டிக்கிட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்லை, ஆனால் போகிற போக்க பார்த்தா பிடிச்சிரும் போல. என்னடி சொல்கிற? ஆமாவா? என்ன உன் காலேஜ் எதுவும் பையனை பிடிச்சிருக்கா? சீச்சி, என் காலேஜ் இல்லையா? என் காலேஜில் ஒருத்தனும் உருப்படியாக இருக்க மாட்டான், எல்லாம் ஒரு மாதிரி பால்வாடி பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க. அப்புறம் என்ன? அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஆனால் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லு. உன் வாயன்கிட்ட கூட சொல்லக்கூடாது.
வயன்கிட்ட சொல்லாம இருக்கிறது கஷ்டமாச்சே! எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டியா? நான் உன் கூட பிறந்தவ தானே! கூட பிறந்தவ தான். இருந்தாலும் வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கும் தான் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்றாளுங்க. அது இதோ இங்க இருக்கானே இந்த தேவன். ஆமா. இவன் நம்மளோட வயசு கம்மியா இல்ல மூத்தவனா? வயன் சீனியர்ன்னு தான் சொன்னான். அப்படி பார்த்தா நம்மளோட மூத்தவனா தான் இருக்கணும். அப்போ சரி. ஏன்? ஏன்னா, எனக்கு இந்த தேங்க புடிச்சிருக்கு அப்படின்றா. இத கேட்டு இவளுக்கு 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஆனா, அவ என்னன்னா ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டு இருக்கா. ஆனா, இத வயன் பின்னாடி இருந்து கேட்டுட்டா. கேபி சொன்னத கேட்டுட்டு ஒரு மாரி ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்கா. இவளுகளும் அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.